சரோஜா, இங்க பாரு, இவ்ளோ பெரிய விஷயத்த சந்தியா மருமக எல்லார் முன்னாடியும் சொல்வாளா என்ன? நீ என்ன நினைக்கிற? கரெக்டா சொன்னீங்க மாமா. நமக்கு தான் தெரியுமே சந்தியாக்கா எப்பவும் எதுக்காகவும் போய் சொல்ல மாட்டாங்கன்னு. என்ன ஆனாலும் சரி, ஆனா அந்த போதை இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப மோசமான விஷயம் மாமா. மனசுக்குள்ள புதைஞ்சிருக்க விஷயங்கள் எல்லாம் அப்படியே வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஒரு தடவை நான் கூட அந்த லட்டுவை சாப்பிட்டுட்டு அத்தையை பார்த்து என்ன சொன்னேன்? அத்தை, நீங்க நரகத்துக்கு போவீங்க, நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னேன்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தியாக்காக்கும் குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை இருக்கதானே செய்யும். அதான் போதை தலைக்கேறின உடனே அவங்களோட ஆழ் மனசுக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அத்தை? சரோஜா, நம்ம நிலைமையே இப்படி இருக்குன்னா பாவம் நம்ம சூர்யாவோட நிலைமை எப்படி இருக்குமோ என்னமோ. பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்பனாக போறனா இல்லையான்னு எதுவும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பாவம், என் செல்லப்புள்ள எவ்வளவு டென்ஷனா இருக்கானோ. குழந்தை பெத்துக்கிற வயசுல எப்பவும் போயிடுச்சு. அவரோட வாழ்க்கையை இடியாப்ப சிக்கலாயிடுச்சு. கடவுளே, சந்தியாவுக்கு நினைவு திரும்பினாதான் எல்லா விஷயமும் தெரியும். அம்மா சந்தியா, பார்த்து மெதுவாமா. என்னாச்சுங்க? என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் இங்க? சந்தியாக்கா, நீங்க முழுசா அப்படியே ஏத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க. அம்மா பிரீத்தி, போம்மா, போய் காட்டமா இஞ்சி டீ போட்டு கொண்டு வா. சந்தியாவுக்கு அப்பதான் தலைபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நிறைய இஞ்சி போட்டு எடுத்துட்டு வா, போ. சந்தியா, இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்குமா? ஏன் உடம்பா? என் உடம்புக்கு என்ன சத்த? என்ன சந்தியாக்கா, நீங்க இப்படி விளையாடுறீங்க? எல்லாரோட மண்டையும் காய விட்டுட்டு ஏன் உடம்புக்கு என்னன்னு கேக்குறீங்களேக்கா? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதான் அந்த தீபக் ஜோதி வராங்க அப்படின்னு. சரி, இப்போவாது சொல்லுங்க, தீபக் ஜோதி யாருன்னு சொல்லுங்க. அம்மா சந்தியா, அந்த ஜோதியும் தீபக்கும் யாருமா?